குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்போர்ட்ஸ் அகாடமி. டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஆகஸ்ட் 10 ஞாயிற்றுக்கிழமை இன்னைக்கு கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். பார்க்காதவங்க பார்த்து நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி அப்படின்ற டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணிக்கோங்க. இம்பார்ட்டன்ட் அட்வைஸ்லாம் உங்களுக்கு ஒன்று கிடைக்கும். சரிங்களா? நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க முடியும் பார்த்தீங்கன்னா, நமது பயிற்சி மையம் சார்பில் 2ஆம் நிலை காவலர் தேர்வுக்காக வந்து டெஸ்ட் பயிற்சி தொடங்கியிருக்கோம். நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 1 வீக்கில் வந்துடும். அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா டார்கெட் 70 அப்படின்ற டெஸ்ட் பயிற்சி வந்து பார்த்தீங்கன்னா தொடங்கியிருக்கோம். இதுக்கான டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 15 தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகுது. இல்லை மொத்தம் 60க்கும் மேற்பட்ட தேர்வுகளும் 6000க்கும் மேற்பட்ட வினாக்களும் இதில் உங்களுக்கு கிடைக்கும். இதற்கான அட்மிஷன் நடந்துட்டு இருக்கு. ஸ்க்ரீனில் தர நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த நம்பருக்கு வந்து கால் பண்ணி டீட்டெயில் கேட்டு தெரிஞ்சு உடனே ஜாயின் பண்ணிக்கோங்க. சரிங்களா? வாங்க ஃப்ரெண்ட்ஸ், கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துடலாம். ஆப்ரேஷன் சிந்தூர் இந்த நடவடிக்கை வந்து பார்த்தீங்கன்னா பஹல்காம் தாக்குதலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எதிர்த்தாக்குதல் நடத்துவதற்காக இந்தியாவில் தொடங்கப்பட்டது. இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானை சேர்ந்த 6 போர் விமானங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சுட்டு வீழ்த்தப்பட்டதாக வந்து பார்த்தீங்கன்னா விமானப்படை தலைமை தளபதி வந்து பார்த்தீங்கன்னா ஹர்மன்பிரீத் சிங் வந்து பார்த்தீங்கன்னா தெரிவிச்சிருக்கிறார். ஓகேங்களா? நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ என்னவோ அதை மட்டும் பார்த்தா போதும், எல்லாத்தையும் பார்க்க தேவையில்ல. அதுவும் இல்லாமல் ஸ்கூல் புக் டேட்டா இது 2 மட்டும் தான் நம்ம எப்போவுமே கரண்ட் அஃபேர்ஸில் பார்க்க போகிறோம். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது, பெண் குழந்தைகளை பாதுகாக்கும் அகல் விளக்கு திட்டம் வந்து பார்த்தீங்கன்னா தொடங்கப்பட்டிருக்கு. அதாவது புதுக்கோட்டை மாவட்டம் கீரமங்கலம் அரசு மகளிர் மேல்நிலைப் பள்ளியில் அகல் விளக்கு திட்டத்தை வந்து பார்த்தீங்கன்னா பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா தொடங்கி வச்சிருக்காரு. இணையதளம் கைபேசி வாயிலாக நடைபெறும் குற்றங்களிலிருந்து பெண் குழந்தைகளை பாதுகாக்கும் வகையில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அகல் விளக்கு திட்டம் அப்படின்னு தொடங்கப்பட்டிருக்கு. ஓகேங்களா? முக்கியமானது. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா தேர்தல் ஆணையத்தால் பதிவு செய்யப்பட்ட அங்கீகரிக்கப்படாத 334 அரசியல் கட்சிகள் வந்து பார்த்திங்கன்னா அரசியல் கட்சிகள் பட்டியலிருந்து வந்து பார்த்திங்கன்னா நீக்கம் செய்யப்பட்டுள்ளது வந்து தேர்தல் ஆணையம் வந்து பார்த்திங்கன்னா அறிவிச்சிருக்காங்க. கடந்த 2019ஆம் ஆண்டிலிருந்து கடந்த 6 ஆண்டுகளில் குறைந்தபட்சம் ஒரு தேர்தலையாச்சும் போட்டிட்டு இருக்கணும். அப்படி போட்டியிடாத கட்சிகள் வந்து பார்த்திங்கன்னா அந்த நிபந்தனையை பூர்த்தி செய்யாத கட்சிகள் வந்து பார்த்திங்கன்னா அதனுடைய அங்கீகாரம் வந்து ரத்து செய்யப்படும். அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா 334 அரசியல் கட்சிகள் வந்து பார்த்திங்கன்னா அங்கீகாரம் ரத்து செய்யப்பட்டிருக்கு. ஓகேங்களா? இதில் வந்து பார்த்திங்கன்னா இது ரொம்ப முக்கியமானது. இது நம்ம ஸ்கூல் புக்கில் டேட்டா டிஃப்ரென்ஸாக இருக்கும். தேர்தல் ஆணையத்தால் தற்போது நிலையில் 6 தேசிய கட்சிகளும் 67 மாநில கட்சிகளும் வந்து பார்த்திங்கன்னா அங்கீகரிக்கப்பட்டிருக்கு. இது முக்கியமானது, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு பார்ட்டியில் அரசியல் கட்சிகள்னு ஸ்கூல் புக்கில் டாப் தனியாக யூனிட்டே கொடுத்துருக்காங்க. அடுத்தது, உலக சமஸ்கிருத தினத்தை விட்டு வந்து பார்த்திங்கன்னா நாட்டு மக்களுக்கு சனிக்கிழமை தெரிவித்த பிரதமர் மோடி வந்து பார்த்திங்கன்னா சமஸ்கிருதத்தை பிரபலப்படுத்த மத்திய அரசு வந்து பார்த்திங்கன்னா பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வராங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பல கோடி வந்து பார்த்திங்கன்னா செலவு பண்ணி சமஸ்கிருதத்துக்கான முக்கியமான செயல்கள்லாம் செஞ்சிட்ருக்காங்க. பழைய நூல்கள், ஓலைச்சுவடிகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா டிஜிட்டலைஸாக வந்து பார்த்திங்கன்னா ஆக்கிட்டுருக்காங்க. ஓகேங்களா? அந்த வகையில் ஒவ்வொரு ஆண்டும், அதாவது சிராவண மாதம், இது வந்து சமஸ்கிருதத்தில் சொல்கிறது, ஆடி மாதம் புனிதமான பௌர்ணமி தினத்தில் உலக சமஸ்கிருத தினம் வந்து பார்த்திங்கன்னா கடைபிடிக்கிறது. நடப்பாண்டில் இந்த தினம் வந்து பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் 9ஆம் தேதி வந்து பார்த்திங்கன்னா கொண்டாடப்படுது. ஓகேங்களா? அடுத்தது, ரஷ்யாவினுடைய முதல் துணை பிரதமர் டெனிஸ் மார்க்ரோவை வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவினுடைய தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவால் வந்து பார்த்திங்கன்னா ரஷ்ய தலைநகர் மாஸ்கோவில் வந்து பார்த்திங்கன்னா சந்திச்சிருக்காரு. இதில் வந்து பார்த்திங்கன்னா 3 கொஸ்டின் இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா ரஷ்யாவினுடைய முதல் துணை பிரதமர் யாருன்னா டெனிஸ் மான்ட்ரோ. ஓகேங்களா? இவர் தான் முக்கியமான. அடுத்து, இந்தியாவுடைய தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் யார் அப்படின்னா அஜித் தோவால். ரஷ்யாவுடைய தலைநகரம் வந்து பார்த்திங்கன்னா மாஸ்கோ. ஓகேங்களா? இது ரொம்ப முக்கியமானது. இதில் பிசி எக்ஸாமில் ரொம்ப சிம்பிளாக கேட்கணுங்கனால கேட்குறது. ஆனால் அந்த வந்து பார்த்திங்கன்னா அஜித் தோவால்லாம் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான கொஸ்டின். ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சென்னையில் கிராண்ட் மாஸ்டர் செஸ் போர்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா மாஸ்டர்ஸ் பிரிவில் அர்ஜுன் எரிகேசி, வின்சென்ட் கீமர், விதித் பிரணேஷ் ஆகியோர் வந்து பார்த்திங்கன்னா வெற்றி பெற்றிருக்கிறாங்க. ஓகேங்களா? அவங்களுடைய ஆட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா வெற்றி பெற்றிருக்காங்க. இன்னும் மேட்ச் முடியல, மேட்ச் முடிந்தால் தெரியும். அடுத்தது, ஆசிய அலைச்சறுக்கு போட்டி எங்கே நடக்குது அப்படின்னா சென்னை அடுத்த மாமல்லபுரத்தில் நடக்குது. அடுத்து, ஆசிய அலைச்சறுக்கு போட்டியில் இந்தியாவுடைய ரமேஷ் புதியால் வந்து பார்த்திங்கன்னா ஆடவர் ஓப்பன் பிரிவில் வந்து பார்த்திங்கன்னா இறுதி தகுதி வந்து பார்த்திங்கன்னா பெற்றிருக்கிறாரு. இதன் மூலம் ஆசிய அளவிலான போட்டியில் இறுதி தகுதிக்கு வெற்றி பெற்ற முதல் இந்தியர் இவர் தான். இவர் வந்து போட்டியில் ஜெயிக்கல, ஃபைனல்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா போயிருக்காரு. ஓகேங்களா? முக்கியமானது, ஆசிய அலைச்சறுக்கு போட்டி எங்கே நடக்கிறதுனா மாமல்லபுரத்தில். இல்லை இந்தியாவை சேர்ந்த ரமேஷ் புதியால் வந்து பார்த்திங்கன்னா முதல் முறையாக வந்து பார்த்திங்கன்னா இறுதிக்கு வந்து பார்த்திங்கன்னா தகுதி பெற்றிருக்கிறார். ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நீதி, காவல், சிறைத்துறை பணிகள், சட்ட சேவைகள் ஆகியவற்றில் மத்திய மாநில அரசுகளின் நிதி ஒதுக்கீடு, மனித வளம், பணிப்பளு, கட்டமைப்பு ஆகிய அளவுகளின் அடிப்படையில் தரவு வந்து பார்த்திங்கன்னா வெளியிட்டிருக்காங்க ஒரு ஆய்வறிக்கையை. இதன்படி வந்து பார்த்திங்கன்னா அதாவது 2 ஆண்டுகளாக சேகரிக்கப்பட்ட ஆய்வு நடத்தப்பட்டதாக ஐஜேஆர் ஆய்வு அறிக்கையின் தலைமை ஆசிரியர் மஜாத் தாராவாலா வந்து பார்த்திங்கன்னா தெரிவிச்சிருக்கிறாரு. இதில் வந்து பார்த்திங்கன்னா நிதி, காவல், சிறைத்துறை பணிகள், சட்ட சேவைகள் வழங்குவதில் நாட்டின் 18 மாநிலங்கள், தென் மாநிலங்கள் சிறப்பிடம் பிடிச்சிருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆய்வறிக்கையில் 4 கேட்டகரி எடுத்திருக்காங்க. இந்த பாருங்க, காவல், சிறை, நீதித்துறை, சட்ட சேவை, இந்த 4 கேட்டகரியில் வந்து பார்த்திங்கன்னா எந்தெந்த மாநிலம் முதல்ல இருக்குது, தமிழ்நாடு அதில் எத்தனாவது இடத்துல இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும். அது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆய்வறிக்கையில் 4 துறைகளிலும்
10க்கு 6.78 மதிப்பெண்கள் பெற்று கர்நாடகம் முதலிடத்திற்கு. ஓகேங்களா, அதாவது 4 டிபார்ட்மெண்ட்லையுமே எது ஃபஸ்ட்டாக இருக்குது அப்படின்னா கர்நாடகம். எனினும் காவல்துறையில் வந்து பார்த்திங்கன்னா கர்நாடகம் வந்து பார்த்திங்கன்னா 3ஆம் இடத்துல தான் இருக்கிறாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா தெலுங்கானா வந்து பார்த்திங்கன்னா முதலிடத்தில் இருக்காங்க. தமிழகம் இந்த இதில் 13வது இடத்துல இருக்கிறாங்க. ஓகேங்களா, அடுத்தது சிறைத்துறையில் தமிழகம் வந்து பார்த்திங்கன்னா முதலிடத்தில் இருக்கிறாங்க. அதிக புள்ளிகளுடன் சிறைத்துறையில் வந்து பார்த்திங்கன்னா தமிழகம் முதலிடத்தில் இருக்கிறாங்க. கர்நாடகம் 2ஆம் இடத்துலையும் கேரளா 3ஆம் இடத்துலையும் இருக்கிறாங்க. ஓகேங்களா, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நீதி வழங்கலில் வந்து பார்த்திங்கன்னா கேரளா முதலிடத்திலும் தெலுங்கானா 2ஆம் இடத்திலும் தமிழகம் 3ஆம் இடத்திலும் இருக்காங்க. சட்ட சேவைகள் வழங்குவதில் கர்நாடகம் தான் முதலிடத்தில் இருக்குது, பஞ்சாப் 2ஆம் இடத்துல இருக்குது, ஹரியானா 3ஆம் இடத்துலையும், தமிழகம் 16வது இடத்துலையும் இருக்குது. முக்கியமான டேட்டா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா, அடுத்து நாகசாகியில் அணுகுண்டு தாக்குதல் நினைவு நாள் வந்து பார்த்திங்கன்னா அனுசரிக்கிறாங்க. ஜப்பான் நகரமான நாகசாகி மீது அமெரிக்கா நடத்திய அணுகுண்டு தாக்குதலோட 80வது தினம் வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்சிருக்கு. இதில் வந்து பார்த்திங்கன்னா 1945 ஆகஸ்ட் 6 ஹிரோஷிமாவிலையும் ஆகஸ்ட் 9 நாகசாகிலையும் வந்து பார்த்திங்கன்னா இந்த அணுகுண்டு தாக்குதல் வந்து பார்த்திங்கன்னா நடத்தப்பட்டிருக்கு. ஓகேங்களா, இது நம்ம ஏற்கனவே பார்த்தா தான் நோட் பண்ணிச்சுக்கோங்க, ஸ்கூல் புக் டேட்டா. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா தமிழக அரசின் வேர்களை தேடி திட்டத்தின் கீழ் வந்து பார்த்திங்கன்னா வெளிநாட்டில் வசிக்கும் தமிழக வம்சாவளியைச் சேர்ந்த இளைஞர்கள் கழுகுமலை வெட்டுவான் கோயிலில் இருக்க சமண சிற்பங்களை வந்து பார்த்திங்கன்னா பார்வையிட்டிருக்கிறாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா வெளிநாட்டில் வசிக்கும் தமிழர்களின் கலாச்சார உறவுகளை வந்து மேம்படுத்துவதற்காக வந்து பார்த்திங்கன்னா வேர்களை தேடி அப்படின்னு திட்டம் வந்து பார்த்திங்கன்னா தமிழக அரசு தொடங்கிட்டு வராங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா வெளிநாட்டில் இருக்கக்கூடிய அயலக தமிழர்களை வந்து பார்த்திங்கன்னா கூட்டிகிட்டு வந்து தமிழகத்தின் முக்கியமான இடங்களை வந்து பார்த்திங்கன்னா சுற்றி காட்டுறதான் முக்கியமான நோக்கம். இதுக்கு வயது வரம்பு இருக்குது. 18லேருந்து 30 வயது வரை உள்ளவங்க மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த திட்டத்தின் மேல் வந்து கூட்டிகிட்டு வருவாங்க. சரிங்களா, இது முக்கியமான நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு கரண்ட் அஃபேர்ஸ் அவ்வளோதான். தாண்டி எதுவுமே கேட்க வாய்ப்பு இல்லை. டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் டெய்லி பார்த்துருங்க. அப்போ தான் மந்த்லி வீக் படிக்கும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம சேனலை வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். முடிஞ்சளவு உங்கள் ஃப்ரெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி அப்படின்ற டெலிகிராம் ஜாயின் பண்ணிக்கோங்க. இம்பார்ட்டன்ட் பேஜில் உங்களுக்கு ஒன்று கிடைக்கும். சரிங்களா, அடுத்த நம்ம பயிற்சி மீன் சார்பில் டார்கெட் 70 அப்படின்ற டெஸ்ட் பேஜ் வந்து தொடங்கியிருக்கோம். இல்லை மொத்தம் 60க்கும் மேற்பட்ட தேர்வுகளும் 1000க்கும் மேற்பட்ட வினாக்களும் கிடைக்கும். இதற்கான அட்மிஷன் நடந்துட்டு இருக்கு. ஸ்க்ரீனில் நம்பருக்கு கால் பண்ணி டீட்டெயில் தெரிஞ்சு ஜாயின் பண்ணிக்கோங்க. சரிங்களா, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.